பாட்டில் வந்து வச்சிருக்காங்க. வைன் பாட்டில் சொன்னா அல்கோஹால் சொல்லி யோசிக்க வேணாம். ஃபுல்லாவே வந்து இது அல்கோஹால் இல்லாம எல்லாருமே சின்ன பிள்ளைல வந்து பெரியாக்கள் மட்டும் எல்லாருமே குடிக்கக்கூடிய மாதிரி இந்த வைன் பாட்டில் செஞ்சிருக்காங்க. இந்த வைன் பாட்டில் வந்து என்ன பிரைஸ், இந்த வைன் பாட்டிலையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாமா, அந்த வீடியோல பாக்குறாங்க நீங்களும் ஆர்டர் பண்ணி கொள்ளலாமா என்ற விஷயத்த நம்ம அம்மாட்ட கேட்போம். இப்ப உங்களுக்கு இந்த கேட்கலாம் மாதிரியில உங்களுக்கு இந்த கண் பார்வை வந்து சின்ன வயசுல இருந்து இல்லாம போச்சா இல்லாடி? படிச்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு காய்ச்சல் வந்தது. அந்த கண் பார்வை அப்படியே மூடப்பட்டது. திரும்ப ஆஸ்பத்திரி கொண்டு போனோம்னா டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணி பார்த்தாரு. ஹம்ஷான், நாங்கள் பெட்டிகுலோ பார் ரோட்ல ரெட்னா ப்ரொடக்ட்ஸ் என்ற பிரைவேட் லிமிடெட் என்ற பேர்ல உங்களோட ஷாப் இருக்குது. நாங்கள் எக்ஸிபிஷனுக்காக மட்டும் வரல, நிரந்தரமாகவும் எங்களோட கடை அங்கே இருக்குது. கிழமையில திங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் வேண்டிக் கொள்ளலாம். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் தான். கிட்டத்தட்ட இது மாட்டு வச்சி சம்பல், மாட்டு வச்சி சம்பல். இது அதாவது மாட்டு வச்சி வாங்கி அதை பொரிச்சு அதை 2 நாள் எண்ணெய் வடிச்சு காய வச்சு அதுக்குள்ள வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அதை சம்பலாக்கி. அண்ணா இதை பத்தி எனக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணலுமா? ஹாய் ஹலோ ஹலோ சொல்லு. இது பேசிக் மாடல் தான். இது ஏன்னா செக்யூரிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி செக்யூரிட்டி யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக நடந்து வரக்குள்ள எப்படி அது ஸ்ரீலங்காவில் வந்து அசம்பிள் பண்ணுற லேப்டாப்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடங்கள் துபாய், லண்டன், அமெரிக்காவில் தான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே நடக்குது ஏன்னா. ஆனால் ஸ்ரீலங்காலேயே அசம்பிள் பண்ணுற லேப்டாப் வந்து இங்கே இருக்கு. இது வந்து சொசைட்டியோட சேர்ந்தது. இது வந்து நீங்க செய்யணும். இது நாங்க செஞ்சது. காளான் சொல்லுங்க. காளான் இது செய்யலாமா? இப்போ லொட்டா இப்போ ஒரு எங்களுக்கு 10-15 வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணா செஞ்சு எடுக்கலாமா? இது வந்து அட்மெகா மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம கொடுத்த கோடிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பிறகு நம்ம லேப்டாப்ல இருந்து கனெக்ஷனை கழட்டி போட்டு அது நான் ப்ராஃபிட் எஸ்பிஎம் ஃபவுண்டேஷனில் வந்து என்ன செய்யறோம்னா இப்போ நாங்கள் நிறைய இப்போ அதில் முன்னுக்கு பாருங்கள், அதில் கோஸ்டர் இருக்குது. டீக்கப் கோஸ்டர் நம்மளோட இது மீன் பிடிக்கிற வலையெல்லாம் இருக்குது. வலையை அப்படின்னா நான் என்ன நடக்கும்னா திருப்பி கடலுக்குள்ள மீன்களை சாப்பிடும். அது கூடாத ஒரு விஷயம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த மீன் விலையை வச்சு தான் இந்த கோஸ்ட் வச்சிருக்கேன். கீடெக்ஸ் கப்பெல்லாம் வைக்கிறது. ஸோ இதை வந்து மோல்ட் பண்ணி எடுத்தாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கேன். அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸிபிஷன் என்ன. அந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற நம்ம அக்காவோட தான் நிற்கிறேன். அக்கா சொல்லுங்க, இங்கே என்ன சம்மந்தமான அந்த எக்ஸிபிஷன் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குன்றதை சொல்லிடுங்க. என்னன்னு சொன்னால் இங்கே இப்போ தனியாக வந்து டெக்னாலஜி மட்டும் சொல்லி இல்லை, இங்கே வந்து இனோவேஷன், அதாவது வந்து சயின்டிஃபிக் சம்மந்தமான ரிசர்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. பயாலஜிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் அது ஒரு ரிசர்ச் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் முயற்சி செய்கிற என்டர்பிரனியர்ஸ் அவங்களுக்கான முயற்சிகளை ஊக்குவிக்கிற விதமாக மற்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது சம்மந்தமாக வந்து போயிட்டு இருந்தது. மற்றது கைப்பணி அது சம்மந்தமான வேலைகள் வந்து இங்கே இப்போ நடந்துட்டுருக்கு. அது வந்து செய்கிற ஆட்களை ஊக்குவிக்கிற மூலமாக வெளிநாட்டு உதவிகள் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்காக அவங்களுக்கு வந்து இங்கே விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் வந்து பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே. இது இப்போ எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாள் மட்டும் நடக்கும்? அதாவது நேற்று ஆரம்பமாகி நீ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்போ இனோவேஷன் அது சம்மந்தப்பட்ட ஆட்களை ஊக்குவிக்கிற விதமாக அவங்களுக்கு கிஃப்ட் ப்ரைஸ் கிவிங் அப்படியும் செய்து. ஓகே, இங்கே வந்து இங்கே பேட்டிக்குள்ள இது வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு எவ்வளோ க்ரௌட் வந்து வருதா நீங்கள் நினைக்கிற மாதிரி? தாராளமாக வராங்க க்ரௌட் வந்து. இப்போ நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களோட நோக்கம் வந்து பப்ளிக்கை விட நாங்கள் வந்து எதிர்பார்த்தது இங்கே இருக்கிறாங்க வருவாங்க. ஆனால் அதை விட பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மூலமாக கேள்விப்பட்டு வராங்க. நேற்றையை விட இன்றைக்கி க்ரௌட் எந்தெந்த சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி வச்சிருக்கீங்க? அதாவது ஏஐ சம்மந்தமானது ஒரு பக்கம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக நடக்குது. சைபர் செக்யூரிட்டி நடக்குது, அது இன்றைக்கி வந்து ஒர்க் ஷாப் நடந்து கொண்டு இருக்குது. அது இல்லாமலுக்கு வந்து இப்போ பயாலஜி லேபில் பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம புதிய கண்டுபிடிப்பு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமலுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா டெக்னிக்கல் சம்மந்தமான, அதாவது அந்த ரொபோட்டிக்ஸ் சம்மந்தமான கண்டுபிடிப்புகளுக்கு அந்த செக்ஷன் வந்து அங்கே அது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நேற்று நடந்தது ப்ரோக்ராம் திரும்ப நாளைக்கு இருக்குது. இப்போ இதுக்கு பிறகு இந்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. இதுக்கு வந்து டிக்கெட் எதுவும் இருக்கா, சார்ஜ் எதுவும் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரீயா? இல்லை ஃப்ரீ தான். ஃப்ரீயாக போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஃப்ரீயாக போயிட்டு பார்க்கலாம். ரைட், வாங்க போய் வீடியோக்குள்ளே போவோம். அக்கா சொன்ன மாதிரி எல்லா விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கா, இது ஒரு பிரயோசனமாக இருக்கா என்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க போய் வீடியோக்குள்ளே போவோம்.
நாளை நடக்குது 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும். ஸோ கிழக்கிழங்கையில ஒரு மிகப்பெரிய மேக்கஃபேர் ஈவென்ட் வந்து ட்ரீம் ஸ்பேஸால நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க பார்த்தா தெரியும், நிறைய என்டர்பிரினியர்ஸ், வெஞ்சர்ஸ், அதே போல நிறைய நிறுவனங்கள் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை செஞ்சு கொண்டிருக்கோம். அந்த வகையில் அமெரிக்கன் கோனர் பெட்டிகுலோ என்ற சார்பா நாங்கள் அவங்களோட பார்ட்னர் என்ற வகையில இணைஞ்சு எங்களோட இனோவேஷன் புத்தகங்களை இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறு கேட்டுக்கொள்றோம். நன்றி. தேங்க்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டோம். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு, சம்பத்தூள், அது என்னது ஏபிசி மால்ட் சொல்லி இப்படி நிறைய சாமான் இந்த அண்ணா வந்து வச்சிருக்கிறேன். ரைட். அப்ப நம்ம இவர்கிட்ட வந்து கேட்போம், இது வந்து நார்மலா வந்து இந்த எக்ஸிபிஷன்ல மட்டும் தான் வாங்கலாம், இந்த எக்ஸிபிஷன் இல்லாம நார்மல் டேஸ்ல வந்து இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? இந்த வீடியோ பாக்குற ஆட்களுக்கு வந்து கொரியல் சர்வீஸ் சம்பந்தமா ஏதாவது வந்து நீங்க அந்த கொரியல் மூலமா வந்து நீங்க போடக்கூடிய மாதிரி இந்த சாமான் இருக்குமா? நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களோட வயசு என்ன, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. இது நாங்கள் நீங்கள் வேறு இடங்களில் இப்போ நார்மலாக பர்டிகுலர் சைட்டில் கடைக்கு போட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு எங்களோட அக்ஸி ப்ராடக்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம். பிறகு ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களையும் எங்களோட ப்ராடக்ட் அட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். இங்கே மாசி சம்பல், அப்புறம் நெத்தலி சம்பல், கருவாட்டு ஊறுகாய், கோழி சம்பல், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வெள்ளைப்பொடி ஊறுகாய், ஏபிசி மோல்ட், ஒரு பிரண்டை பொடி, நண்டு ரசம், முடக்கத்தான் ரசம், ரசப்பொடி, தூதுவளை ரசம் எல்லாம் இருக்குது. ஏபிசி மோல்ட்ன்றது இது ஒரு எனர்ஜி ட்ரிங்கா குடிக்கிறவங்க. இதுல ஆப்பிள், இதுதான் இந்த ஏபிசி மால்ட். ரைட். ஓகே. இது இப்போ யூடியூப் அந்த சமூக வலைத்தளம்ல ஃபேமஸா இருக்குது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அதுகள் மிக்ஸ் பண்ணி செய்யறது. இது வந்து ஒரு 2 மாசத்துக்கு, ஒரு மார்னிங் பாவிக்கிறாக்கள் 2 மாசத்துக்கு பாவிக்கலாம். ரைட். ஓகே. இந்த வீடியோ வந்து பாக்குறாக்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்? அக்ஸி ப்ராடக்ட் இந்த கூகுள்ல சர்ச் பண்ணா அந்த ப்ராடக்ட் லிங்க் வரும். கிளிக் பண்ணி அவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பீங்களா? வெளிநாட்டுக்கும் அனுப்பி இருக்கிறோம். ஆர்டர் பண்றாங்களா அதுல ஆர்டர் பண்ணலாம். இல்லாட்டி ஃபேஸ்புக் அந்த நீங்க இதுதானே உங்களோட பிரதான தொழில் தானே, இல்லாட்டி இதை வந்து நீங்க பார்ட் டைம் செய்றீங்களா? இது அக்காவோட பிசினஸ். இப்போதைக்கு நான் இங்க இருக்கிறேன். நீங்க செய்றீங்க. நீங்க படிக்கிறீங்க? நான் நர்சிங் வேலை செய்திருக்கிறேன். நர்சிங் செய்றீங்க. நர்ஸ் வேலை செய்றீங்களா? நர்சிங் படிக்கிறீங்களா? நர்சிங் படித்து முடிச்சிட்டேன். சர்டிபிகேட் வெயிட் பண்ணி. ரைட். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொன்னா அந்த அண்ணா சொன்ன அந்த பேஜ் என்ன, அந்த பேஜ் திரும்பி இருக்க சொல்லுங்க. அக்ஸி ப்ராடக்ட். ரைட். ஓகே. இந்த இருக்கான் பேஜ். அந்த பேஜை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அதன் மூலமா வந்து இவங்ககிட்ட இருக்கிற சாமான் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மிகவும் தரம் வாய்ந்த குவாலிட்டியா வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஓகே. அண்ணா ட்ரை பண்ணி பார்க்கட்டா மட்டும் இதாரு. எனக்கு சும்மா நோம்புல வந்து ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். நெத்தலி சம்பல். இது காணும். வாவ். எவ்வளவு இந்த பாக்ஸ்? இது 1300 ரூபாய். 1200 ரூபாய். 1200. இந்த பாக்ஸும் இருக்கு. இது எவ்வளவு? இது 380 ரூபாய். 380 கிராம். இது நீங்க வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் ஆர்டர் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி கிலோலையும் செய்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூடுதல் எடுத்தா குறைச்சு கொடுப்பீங்களா? கூடுதல் எடுத்தா அதுக்கான டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி செய்து தருவாங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே இடத்துல வந்து இந்த வைன் பாட்டில் வந்து வச்சிருக்காங்க. வைன் பாட்டில் சொன்னா அல்கோஹால் சொல்லி யோசிக்க வேணாம். ஃபுல்லாவே வந்து இது அல்கோஹால் இல்லாம எல்லாருமே சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆட்கள் மட்டும் எல்லாருமே குடிக்கக்கூடிய மாதிரி இந்த வைன் பாட்டில் செஞ்சிருக்காங்க. இந்த வைன் பாட்டில் வந்து என்ன பிரைஸ், இந்த வைன் பாட்டிலையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாமா, இந்த வீடியோல பாக்குறாங்க நீங்களும் ஆர்டர் பண்ணி கொள்ளலாமா என்ற விஷயத்த நம்ம அம்மாட்ட கேட்போம். ரைட். நம்ம சொல்லுங்க, இதை எப்படி நீங்க செய்றீங்க? அதாவது ஒரு பழம், திராட்சை பழம் என்று சொன்னா 6 மாசத்துக்கு பிறகு ஊற வச்சு 6 மாசத்துக்கு பிறகு தான் எடுப்போம். வடிகட்டி எடுக்க திருப்பி ஒரு 4 நாள் ஆகும். அதை நாங்க குடிக்கிறோன்னு சொன்னா எங்க கேட்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நாங்க கொண்டு போய் கொடுப்போம். இப்ப வெளிநாட்டுல இருந்து பாக்குற ஒரு ஆளுக்கு இதை நீங்க அனுப்புவீங்களா? அனுப்புறதுக்கு பாட்டில் ரெண்டா உடையிரண்ட காரணத்தினால பிளாஸ்டிக் பாவிக்கல. என்ன பிளாஸ்டிக்ல ஊத்தினா புளிப்பு தன்மை வரும். அதனால இங்க உள்ளாக்கள் தான் எடுக்கணும், இங்கே கொடுத்து அப்படித்தான் செய்யலாம். வெளிநாட்டுக்கு அனுப்பலாது. ரிச் கேக் அனுப்பலாம், வைன் அனுப்பலாது. வைன் நார்மலா இந்த பாட்டில் எவ்வளவு போகுது? 750, 1000 ரூபாய். இங்க 900க்கு கொடுக்குறேன். 100 ரூபாய். ரிச் கேக்கும் 200 ரூபாய், 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
சரி ஓகே தேங்க்யூ. உங்க வீடியோ பார்த்து யாரும் ஓடுங்க. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லி விடுறீங்களா? Note 75 Thank you. இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு சம்பல் என்ன இது என்ன சொல்றது? இது மாட்டுறச்சி சம்பல். மாட்டு வச்சி சம்பல். இது அதாவது அந்த மாட்டு வச்சி வாங்கி அதை பொரிச்சு அதை 2 நாள் எண்ணெய் வடிச்சு காய வச்சு அதுக்குள்ள வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அதை சம்பலாக்கி எடுத்திருக்கு. இது 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு பாவிக்கலாம். ஆனா இப்போதைக்கு 6 மாசம் போட்டிருக்கிறோம். இதுல 390 கிராம் 1000 ரூபாய். ஓகே 390 கிராம் 1000 ரூபாய்க்கு அம்மா தாராங்க. வேற என்ன இருக்கு? மாட்டுறச்சி சம்பல் வேற என்ன வச்சிருக்கீங்க? இது வெள்ளைப்பூடு ஊறுகாய். வெள்ளைப்பூடு ஊறுகாய் வெறும் நல்ல நெய்யில தான் தயாரிக்கப்பட்டது. சுத்தமானதும் தயாரிக்கப்பட்டது. இது வயிற்றுல இருக்கிற அல்சர் வாயு தன்மைகளுக்கும் உடல் பருமனாயிருக்கிற உடல் பருமனாயிருக்கிறார்களுக்கும் இது உகந்தது. இது இது என்ன சாமான்? இது என்ன சாமான்? இது கோழி இறைச்சி சம்பல். மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி. இது என்ன விலை போகுது? இது 370 கிராம் 1000 ரூபாய். 1000 ரூபாய். சரி அம்மா, இப்ப இந்த எக்ஸிபிஷன்ல உங்களோட சாமான் வச்சிருக்கீங்க. நீங்க பெர்மனண்டா எதுவும் சொப் வச்சிருக்கீங்களா? நாங்க பெர்மனண்டா சொப் வீட்டுல தான் செய்து ஆக்கள் கொடுக்கறது. எங்க இருக்கு? கொக்குயில்ல இருக்குது. சின்ன ஊரணி நாங்க இப்போதைக்கு கொக்குயில்ல இருக்கிறோம். இது வெளிநாடு போற ஆக்களுக்கு கூடுதலாக நான் தயாரித்து கொடுக்கறது. கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க. வெளிநாட்டுல இருக்கிற உங்களோட உறவுகளுக்காக பிளாஸ்டிக் பட்டுகள்ல தான் பதிச்சு நான் வெளிநாடு போறாக்களுக்கு கொடுக்கலாம். இது மட்டுமல்ல, தோல் முறுக்கு கொச்சிக்காத்தூள் தனித்தூள் அப்படியான இந்த மரக்கறி அச்சாறு நெத்தலி கருவாடு சம்பல் மாசி சம்பல் தனி நானும் என்ன ஹஸ்பண்டும் பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிருங்க அம்மா. 075 55 0 66 77. ஓகே மேம், தேங்க் யூ. அண்ணா சொல்லுங்க உங்களுக்கு. நானும் பாரன் முடியும், நானும் ஷாப் மேன் மாதிரி. ரைட் ஓகே, நாங்க யூடியூப்ல வந்திருக்கிறோம். நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்ற பத்தி ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு விளக்குறாங்க. என்னென்ன பிரைஸ் போகுது? நான் ஓட்டமாடி. ஓகே, இது அவன் ப்ராடக்ட் தான். கொச்சிக்காத்தூள், குருமாத்தூள், சுக்குமல்லி, தனித்தூள், குரக்கன், மஞ்சத்தூள் எவ்வளவுமே எங்கிட்ட இருக்குது. அதுல குரக்கன்ல ஒரு 8 கலர் கிட்ட வரும். கொச்சிக்காத்தூள், நச்சிரம், பெருஞ்சிரம், மிளகு, மஞ்சள், கருவேப்பிலை அப்படி போட்டு கலக்குது. அதே மாதிரி இதுல 6 கலர் வரும். ஓகே, இதுல சுக்குமல்ல கொஞ்சம் திங் ஸ்பெஷல். ஏலம், கருவா, சுக்கு போட்டு இடிச்சு குடிக்கிறது. மஞ்சள் இதுவும் தனி கொச்சிக்கு எந்த கலவையும் இதுவும். இது எவ்வளவு காஸ்ட் ஆகுது? இது என்ன சாமான்? இது குருமாத்தூள். குருமாத்தூள் எவ்வளவு? இது 275 கிராம் 620 ரூபாய். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஓட்டமாடு. ஓட்டமாடுல உங்களுக்கு சொப்பு இருக்கா? ஓட்டமாடுல சொப்பு இல்லது, வீட்டுல வச்சுதான் இப்ப இது அங்க சைட்ல கடையில கொடுப்பேன். அதை நீங்க வீட்டை வச்சுதான் மேக் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் தானே செய்றீங்க, இல்லாட்டி உங்களுக்கு டீம் இருக்கா? நீங்க அம்மாவும் செய்றீங்க. ரைட் ஓகே. இந்த வீடியோ பாக்குறாங்களே, இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களோட ஃபோன் நம்பர் இல்லாட்டி உங்களோட Facebook பேஜ் என்ன சரி இருக்குன்னு சொன்னா சொல்லிடலாம். என் Facebook பேஜ் Pure Sloan Spaces, Instagram ஐடியும் Pure Sloan Spaces. ஓகே ஓகே, thank you. ரைட், அடுத்த விஷயம் எப்படி சொல்றேன், உண்மையாவே கண் பார்வை இல்லாத ஒரு அண்ணன். இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 பேருக்குமே இல்லையானே? அம்மாவுக்கு கொஞ்சம் தெரியும், அண்ணனுக்கு தெரியாதுனே. ரைட் ரைட் ஓகே. இவங்கட கடையில தான் நாங்க நிக்கிறோம். இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீவல் வச்சிருக்காங்க, மிக்சர் வச்சிருக்காங்க, ஒரு கச்சான் இருக்கு. நாங்க யூடியூப் சேனல் வந்திருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுப்போம். இந்த கடையை பத்தி நீங்க என்ன செய்றீங்க என்ற விஷயங்களை பத்தி எங்களுக்கு சொல்லலாமா? இது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த தொழில ஆரம்பிச்சிருக்கோம். 2015 இருந்து செய்து வரோம். மிளகாய்த்தூள், இப்படி மிக்சர், பருப்பு, கச்சான், இப்படியான தொழில் வாய்ப்பை செய்து வரோம். இங்க மட்டுமில்ல, நாங்க ஆபீஸ் வழியும் கொடுத்து ஒரு மாதம் இந்த தொழில் செஞ்சுட்டு வரோம். இதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு
இந்த தொழில் பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்குரிய வாய்ப்பை நாங்கள் இன்னும் தேடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு என்ன இருந்தா இந்த தொழிலை வந்து இன்னும் நீங்க மேம்படுத்தி போவீங்க? அதான் என்ன பிரச்சனை எங்களுக்கு இந்த தொழிலை சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும் உண்டு. அதை விட எங்களுக்கு நாங்க வெளிநாட்டு மார்க்கெட்டிங், அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு, அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தா கூட அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த கேட்கலாம் மதுரையில உங்களுக்கு இந்த கண் பார்வை வந்து சின்ன வயசுல இருந்து இல்லாம போச்சா இல்லாடி? நான் படிச்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு காய்ச்சல் வந்தது. அந்த கண் பார்வை அப்படியே மூடப்பட்டது. திரும்ப ஆஸ்பத்திரி கொண்டு போன டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணி பார்த்தாரு. கண் பெறப்பட்ட பிறகு நரம்பு பாதிக்கப்பட்டுட்டு, நீங்க இதை பத்தி சிந்திக்க தேவையில்லை, உங்களை போல பல பேர் இருக்கிறாங்க, அதுல நீங்களும் ஒரு ஆளா இருந்து உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியதான அந்த நேரத்திலே கண் டாக்டர் எனக்கு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நாள் கவலையா இருந்த பிறகு நான் எங்களோட வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில முன்னுக்கு வரத்தானே வேணும். அந்த உங்களோட பிரதான தொழில் இதுதானா இல்லாட்டி நீங்க என்ன செய்றீங்க? இதுதான் சரி. மிக்சர் வேலைகள் செஞ்சுதான் கொடுக்குறேன். அப்ப இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்ச பிறகு நீங்க இப்ப சொல்லி கடையில நாங்க கடைகளுக்கு கொடுப்போம், ஆபீஸியலுக்கு கொடுக்குறோம். நிரந்தரமாக எங்களோட தொழில் இதுதான். சரிதானே? நாங்க எல்லா இடங்களும் எங்களுக்கு சமூக திணைக்களத்தால் ஒரு பிசினஸுக்காக ஒரு வண்டில் வழங்கப்பட்டிருக்குது. அந்த வண்டிலுக்கு ஒரு ஆள் ஒரு போய் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம். அங்க அவங்க அதுலயும் ஜாமான போட்டு எங்க வியாபாரம் நடக்குதோ அங்க கொண்டு கடை நடமாடும் கடை அதையும் செய்யறோம். சரிதானே? உங்களுக்கு உதவி எதுவும் தேவைப்பட்டா என்ன கேட்பீங்க எங்களோட வியூவர்ஸுக்கு? உதவி சந்தை வாய்ப்பு தான் எங்களுக்கு நிறைய வேணும். சந்தை வாய்ப்பு எனக்கு விலங்குல ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு தந்த அப்படியா? எங்க பொருட்களை சந்தை நிறைய பொருட்களை சந்தை செய்யணும். அதுக்கான இடங்கள் இப்ப ஒரு உதாரணமா சொல்ல போனா இப்ப ஒரு டவுன் ஹால் எடுத்துக்கோமே, அதுல நல்ல ஒரு வியாபாரம் பட இடத்த எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தா நாங்க அப்படி நாங்க வண்டியில அனுப்பி அங்க பிசினஸ் செய்வோம். இதையும் செய்வோம். இது நாங்க ஆபீஸ் வழியெல்லாம் கொடுப்போம். சரி, தேங்க்யூ. சந்திப்போம். என் பேரு ஜோய். பெட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். பெட்டி பாய்ஸ் சொல்லி போயிட்டு வரோம். பெட்டி பாய்ஸ் போயிட்டு வரோமா? ரைட், ஓகே. இப்ப அடுத்த ஷாப்ல நிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொச்சிக்காத்தூள், கோதுவமா, இந்த என்ன சொல்ற அடுத்து இந்த இதுவும் ஊறுகாவும் இருக்கு போல, அந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. பாப்போம் இவர்டையும் கேட்போம். இவர் வந்து என்ன சரி பெர்மனன்ட் கடையில் வச்சிருக்கிறா இல்லாட்டி இந்த எக்ஸிபிஷனுக்காக மட்டும் போட்டிருக்கிறா? இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்ச பிறகு இதை நாங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? இதுல விலைகள் என்ன மாதிரி இருக்கு என்றதை வந்து நம்ம தான் நடக்கும். வணக்கம் பிரதர், என் பேர் வந்து ஹம்ஷான். நாங்க பெட்டிகுலோ பார் ரோட்ல ரெட்னா ப்ரொடக்ட்ஸ் என்ற பிரைவேட் லிமிடெட் என்ற பேர்ல எங்களோட ஷாப் இருக்குது. நாங்க எக்ஸிபிஷனுக்காக மட்டும் வரல, நிரந்தரமாகவும் எங்களோட கடை அங்க இருக்குது. கிழமையில திங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் வேண்டிக் கொள்ளலாம். நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட ஓன் ப்ரொடக்ஷன் நாங்க செஞ்சு வரோம். அதுல ஸ்பைசஸ் ரெண்டுக்குள்ள மிளகாத்தூள் அந்த ஐட்டங்களும் மா ஐட்டங்கள் அதுக்குள்ளேயும் நாங்க செஞ்சு வரோம். நாங்களே மெஷினரி வச்சு எங்களோட ஓன் ப்ரொடக்ட் தான். நாங்க வெளியால எதுவும் பண்றோம். ரா மெட்டீரியல் எல்லாம் நம்ம லோக்கலுக்குள்ள இருக்கிற ஃபார்மர்ஸ்ட வேண்டி எடுத்து அதை தான் நாங்க வந்து ப்ரொடக்ட் பண்றோம். இந்த எக்ஸிபிஷன் நேற்று ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கு டே 2 வந்து 2ஆம் நாள். நாளைக்கு நாளாண்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்க இருப்போம். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸ்லாம் இன்றைக்கு எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களோட ஷாப்புக்கு வந்தாலும் டைரக்டா வரக்குள்ள அங்கேயும் நாங்க இதே டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுப்போம். நீங்க அங்கேயும் வந்து வேண்டிக் கொள்ளலாம், ஒரு பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், கஸ்டமர் கூடுதலா இந்த வீடியோ வந்து வெளிநாட்டுல இருக்கிற நம்ம உறவுகள் தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்க இதை பர்ச்சேஸ் பண்றோம்னு சொன்னா எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்? ஓகே, எங்களோட ஃபோன் நம்பர் வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க, நானும் சொல்றேன். 077 660 54 46 இது எங்களோட ஃபோன் நம்பர். வாட்ஸ்அப் இருக்குது. நாங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்துலயும் இருக்கிறோம். ரெட்னா ப்ரொடக்ட்ஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா எங்களோட பேஜுகள் வரும், ப்ரொஃபைல் வரும். அது கூடாக நீங்க வாட்ஸ்அப் கூடாகவும் என்ன டிரெக்டாவோ இல்ல வாட்ஸ்அப் கூடாகவோ என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு நம்மளோட ப்ரொடக்டுகளை அனுப்பலாம். அடுத்தது முக்கியமாக நம்ம மட்டக்களப்புல நான் மட்டும் இல்ல, என்ன போல நிறைய பேர் இங்க வந்து இந்த சிறுகை தொழில் உற்பத்தி செய்யறாங்க. நம்ம மாவட்ட உற்பத்தி வந்து நீங்க வந்து ஒரு
எல்லாருமே ஒரு ஊக்குவிப்பை செய்யுங்க. இப்ப என்ன போல ஒரு இளம் வயதுல தான் நாங்க செய்யறோம். அது மாதிரி நிறைய பேர் இந்த தொழிலுக்குள்ள வாங்க. அடுத்தது நம்ம ஊர்ல இருக்கிற ப்ராடக்ட் செய்யற ஆட்களுக்கு சப்போர்ட்டை செய்யுங்க. பெரிய பிராண்ட் அது நிறைய வளர்ந்துட்டு அவங்களுக்கு நம்ம பேர் சொல்ல தேவையில்ல. இப்ப வளர்ந்து வர எங்களை மாதிரி பிராண்டுகளுக்கு நீங்க சப்போர்ட்டை பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருவோம். அதுக்குரிய சப்போர்ட்டை பண்ணுங்க. ரைட், ஓகே, நான் சந்தோஷம். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன். இங்க பாருங்க, நம்ம வந்து இங்க வந்ததுலயே ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அவரை பாட்டுல தனியா இருந்து கொண்டு அவர் வந்து கீறி கொண்டிருக்க கதைக்கலாமா தெரியல. அண்ணா கதைக்கலாமா? இது என்னண்ணா சரிங்க? இது மியூரல் ஆர்ட். மியூரல் என்று சொன்னா புடைப்பு சிற்பம். புடைப்பு சித்திரம். இப்ப இது வந்து என்னத்துக்காக சரிங்க? இப்ப உங்களோட எக்ஸிபிஷனுக்காக தானே சரிங்க? இல்லாட்டி எக்ஸிபிஷனுக்கு இது எங்க பெருசா ஒரு தரம் செய்யறாங்கல்ல, இது அழிஞ்சு வந்து கொண்டிருக்கு. அப்படின்றதுக்கு இங்க யாரும் செய்யறது இல்லை. இப்ப எங்கட கல்ச்சர்ல இருக்கிற பெரிய விஷயம் ஒன்று, யாருமே பெருசா செய்யறாங்கல்ல. சோ அதுக்காண்டில தான் நாங்க இதை ஃபுல்லா கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? மட்டக்களப்பு எவ்வளத்துல? நீங்க புது குடியிருப்பு. உங்களோட தொலைபேசியில இருக்கிறத சொல்லிடலாமா? அதாவது இந்த வீடியோ பாக்குறாக்கள் உங்களை கால் பண்ணி என்ன புக் பண்ற அப்படி செய்யணும்னு சொன்னா உங்களை கால் பண்றதுக்கு ஒரு கண்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க. கண்டெக்ட் நம்பர் சொன்னா 078 355 மறுபடியும் 355 7. ஓகே, எப்படி இதுல உங்களுக்கு பிசினஸ் வருது? நிறைய பேர் புக் பண்றாங்களா உங்களை? ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அப்படி வருது. இது எங்கட பேஜ் போகர் என்ற பேஜ் மூலமா, ஃபேஸ்புக் பேஜ் மூலமா இவரை வந்து நீங்க புக் பண்ணலாம். அத லோகோ ஒரே மாதிரி இருக்கு. உங்களோட மூணு தானே அது சித்து. ரைட், ஓகேண்ணா. ஓகே, சொல்லி ஓகே. பாருங்க, நம்மளோட எந்திர ரோபோ ஒன்று வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அது கைய காலெல்லாம் ஆட்டுது. வாங்க இப்ப அங்க போறோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்போமா? எந்திர ரோபோ ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க, சிட்டி ரோபோ. ஹாய் ரோபோ. அண்ணா இதை பத்தி எனக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண இயலுமா? ஹாய், ஹலோ, ஹலோ சொல்லுது ரோபோ. நீங்க செய்யற ஆக்ஷனுக்கு உண்மையா ப்ரோ? கொஞ்சம் வெயிட் கேமரா ஒன்று இங்கே கேமரா ஒன்று அதாவது இந்த கேமரா பத்தி கையை காட்டணும். ஃபிங்கர்ஸ் காட்டி இங்க 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 கையை க்ளோஸ் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. இல்ல தம் மட்டும் ஒர்க் பண்ணாது, மற்ற எல்லாமே ஒர்க் பண்ணும். இங்க இங்க இப்படி மட்டும் வச்சு இதுல காட்டும் உங்களோட ஃபிங்கர்ஸ் இது காட்டுது. படி ஒரு டிஸ்மேண்டில் பண்ணுது. இது ஒரு விரல் இல்லாதவர்களுக்கு இனோவேஷனா செஞ்ச இது எலக்ட்ரானிக் இல்லாத ஒரு டிவைஸ். இதை நீங்க உங்களோட விரல் இல்லாதவர்களுக்கு சொன்னா இதை கொஞ்சம் சொல்லுங்களேன், விளங்கப்படுத்திங்க காட்டியேன். ஓகே, கையனை விரல் இல்லாத. ஓகே, இப்போ உங்களோட மணிக்கட்டை பொத்தி பிடிச்சிட்டு ஒரு டெமோக்கு இதை தூக்கணும். அது ப்ராக்டிஸ் ஓ, ஒரு சின்ன மெக்கானிசம் தான் இது. எலக்ட்ரானிக் இதை செய்யறதுக்கு எங்கிட்ட 3D பிரிண்டர். 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி தான் செய்றீங்க. ஓகே, இது டிசைன் எல்லாம் டிசைன் பண்ணது நீங்க தான்? எல்லாமே நாங்க நம்மளே ஓனர் டிசைன் பண்ணலாம், அல்லது வெளியில இருக்க டிசைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, இந்த 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி தான் இதை பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்க. இப்படி மேல எடுத்தா மேல போகுது, கீழே எடுத்தா கீழே போகுது. அப்பா இதுல வந்து நீங்க செஞ்சு சேல்ஸுக்கு கொடுப்பீங்க, விற்கிறீங்க? இது ஃபுல்லாவே பிள்ளைகளை டீச் பண்றதுக்கான ஒரு
ஒரு திங்ஸாக தான் வச்சு கொண்டிருக்கோம். அவங்கள நாங்கள் எம்பவர் பண்ணி இல்லை யங் ஆக்கள் யாருமே ஒரு ப்ரொடக்ட் செய்ய போகிறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமெண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை டீச் பண்ணி அவங்களோட ஐடியாவுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இது சம்மந்தமாக படிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அகாடமியில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மேக்கர் ஸ்பேஸுக்கு வந்தாங்கன்னா இதை பற்றி படிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன மாதிரி கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் அப்படி இருக்குது? பேமெண்ட்டு எல்லாமே ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கும். அதே போல் அவங்களோட மந்த் கணக்கில் இப்போ 3 மந்த் கோர்ஸ் இருக்கும், 6 மந்த் இருக்கும், 12 மந்த் இருக்கும், அதுக்குரிய மாதிரி சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கும். எங்களோட ஃபேஸ்புக் ஐடி மேக்கர் ஸ்பேஸ் பை க்ரீன் ஸ்பேஸ், அங்கே நீங்கள் அதில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எங்களோட சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் செய்கிறோம், அதை பார்த்து அவங்க செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியல விசிட்டிங் கார்டு ஒன்று தரோம். நாங்கள் இதில் ஜாயின் பண்ணிடுறோம். இந்தியாவில் அப்படி இதை பற்றியும் சொல்லுங்களேன். ஓகே, இது சிஎன்சி மெஷின் இதில் செய்கிற ப்ராடக்ட். இப்போ இதில் நாங்கள் என்னென்னா கஸ்டமைஸ் பண்ணி ப்ராடக்ட்டுகளை சேல் பண்ணி கொண்டிருக்கோம். இதில் லொக்கேஷன் எங்கடா இருக்குது, மணிக்கிட்ட கோபுரம் விஷ்ணு கோயிலுக்கிட்ட ஒரு 2 கண்டெய்னர் வச்சு ஒரு பில்டிங், ஸ்மால் பில்டிங் வந்துருக்கு. அங்கே வந்தீங்கன்னா இதை செய்யக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் டீச்சும் பண்ணுறோம். அதாவது அதுக்கான மினி மெஷின் தான் இது. இது சின்ன பிள்ளைகள் இதில் ட்ரெயின் ஆகிட்டு அங்கே போனீங்கன்னா 8க்கு 4 அடியில் பெரிய மெஷின் இருக்குது. அந்த மெஷினில் ஃபுல் டோரை செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த ஒர்க்கில் இந்த மெஷின் ஒரு டோரே பிரிண்ட் பண்ணலாம். அதாவது இந்த இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் கொண்டு செய்யலாம் ஒரு மெஷினை யூஸ் பண்ணி. இதை செய்கிறதால உண்மையாக ஆர்ட் செய்கிறாக்கள் ஒரு இது இல்லாமல் போக முடியும். அப்படி எண்டு இல்லை. இப்போ சில நேரம் அவங்க செய்யக்குள்ள இப்போ அவங்களுக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அவங்களுக்கு கூட ப்ராடக்ட் செய்கிற நேரம் வரக்குள்ள அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை ஈஸியாக்குறது தான் மிஷின்களை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கிட்ட வர நேரம் அந்த டைமை மிச்சப்படுத்துறதா இருக்கும். அதோட இது வந்து இதில் தான் பிரிண்ட் பண்ணதானே? இது பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதா இல்லை காவிங் என்ன குட் காவிங்னு சொல்லுவாங்க. இதில் லேசர் மெஷினும் இருக்குது, அதுதான் பிரிண்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்குது. அந்த கிஃப்ட்டுகள் எல்லாமே லேசரில் கட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அக்ரலிக்கில் செய்கிறது. அடுத்தது என்கிரேவ் பண்ணுவாங்க, ஃபோட்டோவில் என்கிரேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். இது என்னதுன்னு ஓகே, அவர் தான் மெக்கானிக் சைடில் ஃபுல்லாக செய்யும். இது என்னன்னு சொன்னால் ஜோய் சந்திர மண்டலத்துக்கு போகிறதுக்கு தான். நமக்கெல்லாம் இது செய்ய தெரியுமா? செஞ்சுட்டு போய் கனடா இடங்கு பண்ணி பாத்தியா, இந்த புத்தியை காட்டுறீங்க பார்த்தீங்களா? இது ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். ஜோய்க்கு கட்டாயம் தேவையான சாமான் அப்சர் பாபு ஃபோனில் 30 டேஸுக்குள்ளே 6 பேக் எடுக்கலாம். ஆப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது கோச்சிங் அது செகண்ட் சீரம் அப்ளை செய்கிறவங்க தெரியாது. இப்போ போட்டு புஷ்அப்பில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி தெரியக்குள்ள மசில் பெயின், ஷோல்டர்ஸுக்குள்ள பெயின் அப்படியான ஏற்படும். அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு டெமோ மாடல் தான் இது. பேசிக்காக இது ஒரு ஆளை ஸ்கேன் பண்ணி அதோட பாயிண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்களா. இது இப்போதைக்கு 2 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே மார்க் ஆட்டோமேட்டிக்காக மார்க் பண்ணிடலாம். வந்து நீங்கள் மூவ் பண்ணாலும் அதை மார்க் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல் பாடி ஃபுல் பாடியை காட்டும். பக்கத்தில் நிற்கிறாரு டிடெக்ட் பண்ணாது ஒரு ஆளை தான் பெஸ்ட்டு. இப்போ இவர் போய் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை டிடெக்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன ஜோய் அதில் நாங்கள் உங்களுக்கு கண்ணாடி பார்க்குறீங்க ஜோய்? இப்போ என்ன எப்படி ஸ்கேன் பண்ணி காட்டு? இப்போதைக்கு 2 எக்ஸசைஸ் என்ன தூக்கி நான் மூட் செட் பண்ணுவேன். பிஎஃப் பண்ணிடுன்னா பைசப் கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு டம்பிள் எடுக்கலாம். வெயிட் தூக்கி எழுமண்டா, இது தூக்கி அடியாது. திரும்பி செட் பண்ணுறேன். அவரை டிடெக்ட் பண்ணி உங்களை குறித்து சாப்பிட்றது இருக்குது. நீங்கள் ஆங்கிள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் கொடுத்துருக்கோம். பைத்தன் கோடிங்கில் லாஜிக்கில் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கோம். அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது கவுண்ட் ஆகும். உள்ளே வச்சுட்டு பிள்ளையா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆங்கிள் செட் ஆகாம சும்மா செஞ்சுட்டு இப்போ கவுண்ட் ஆகுதா? கவுண்ட் ஆகுது. நீங்கள் செய்கிறது பிள்ளையா ஜோய்? அப் டவுன் அது மாதிரி இது மாதிரி இப்போ நீ உள்ளே பாப்பா அண்ணா செய்யட்டும் பாப்போம். மாட்டமும் பெட்டர். என்ன என்ன இது? ஒரு மாட்டு தான்
ஒரு ஹேண்டுக்கு தான் போய் பேசிக் மாடல் தான் இது. இப்போ அவர் விட்டதுலேருந்து நீங்கள் சொல்கிறதால கவுண்ட்ஸ் அப்படி பண்ணிடலாம். ரிசீவ் பண்ணால் 0 ஸ்டார்ட் ஆகும். 13 14 அடியா சமா 15 நீங்கள் பிள்ளையாக செஞ்சீங்கன்னா தான் பார்த்தீங்க. சும்மா செஞ்சீங்கன்னு சொன்னால் 16 மாறாது. மீடியா பைப்பை இந்த போஸ்ட் எல்லாம் மீடியா பைப் கேமரா வெப் கேமரா யூஸ் பண்ணதுக்கு ஓப்பன் சிடி இதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னா கையில் டம்பிள் இருந்தால் மட்டும் நான் டிடெக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுற மாதிரி செய்யலாம். அதுக்கு எவ்வளோன்ற என்ன இது அப்ளிகேஷன் இது பேசிக் மாடல் தான் இது. ஏன்னா செக்யூரிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு செக்யூரிட்டி யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக ஒரு நாள் நார்மலாக நடந்து வரக்குள்ள எப்படி எப்படி லேர்னிங் கொடுப்போம் சேஞ்ச் பண்ணணும். அப்நார்மலாக இருந்தால் அப்படி மாறும். பவுடர் இருந்தால் அப்படி அதை டேட்டா ஃபீட் பண்ணி இது என்ன 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 இது ரொம்ப இருக்குங்களா லேர்னிங் பைத்தன் மூலமாக தான் பேசிக் பைத்தன். இப்போ நீங்கள் இந்த மாடல் இப்போ இதை அதை லேர்ன் பண்ண கொடுத்தா மாடல் ஒன்று பார்க்கணும், லாங்குவேஜ் மாடல் பார்க்கணும். என்ன மாடல் பார்க்கணும்? அதான் பைத்தன் கோடிங் லாங்குவேஜ் தான். அது வச்சு தான் இதை இந்த ஃபியூச்சரில் எப்படி இதை டெவலப் பண்ண ஐடியா? இப்போதைக்கு நான் ஏழு முடிச்சுட்டு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேப்பெல்லாம் பைத்தனை படித்து செஞ்சேன். ரிசோர்ஸ் என்ன ஜோய் வேறுக்குது டம்பிள் தூக்கணதுக்கு அவன் டயர்டாயிட்டான் சொல்லி சொல்லி இல்ல வா நீங்களா நீங்க ஏஎல் முடிச்சிட்டு இருந்த கேப்ல செஞ்சான் ரிசல்ட்ஸ் வர கேப்ல. இது படிக்கிறேன்னு என்ன மாதிரி இது படிக்கிறேன்னு என்ன மாதிரி ஆனால் யூடியூப் டுட்டோரியல்ஸ் இருக்குது. பைத்தன் ஃபுல் கோர்ஸ் வீடியோஸ் 10 hours வீடியோஸ் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் பைத்தனை பற்றி அப்ளிகேஷன் எப்படி மேக் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. அதை வச்சு இப்போ டுட்டோரியல் அதாவது நீங்கள் காசு கொடுத்து ஒரு கோர்ஸுக்கு போய் அப்படி படிக்கிறீங்க. யூடியூப் டுட்டோரியல் வச்சு படித்த விஷயம் மட்டும் சரி. யூடியூப் டுட்டோரியல் மட்டுமா அது படிக்கிறீங்க? எவ்வளோ நாள் பிடிச்சிங்க படிக்கிறது? ஃபுல்லாக இன்னும் பைத்தன் ஃபுல்லாக முடிக்கலை. நான் முடிக்கல. எனக்கு தேவையான அந்த இஃப் வைல்ஸ் அப்படியான சிலத்தில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு காசு சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சா ஈஸியாக இருக்குங்க. ரிசோர்ஸ் இருந்தால் இதை டெவலப் பண்ணி அப்ளிகேஷனுக்குள்ள இன்புட் பண்ணுற மாதிரி செய்யலாம். நீங்கள் என்ன செய்வீங்க? எந்த இடம்? நான் கழுதாவில் இப்போ ஏ லெவல் எழுதி முடிச்சுட்டு ரிசர்ச் வெயிட் பண்ணிட்டு பாருங்க. ஏஎல் வந்து எழுதி முடிச்சுட்டு இந்த இருக்கிற போய் வந்து இந்த பைத்தன் என்ற இந்த கோர்ஸை வந்து யூடியூப்ல டியூட்டோரியல் மூலமா வெறும் டியூட்டோரியல் மூலமா பார்த்து படிச்சு இந்த இவ்வளோ விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறேனே பெரிய விஷயம். இதே இவருக்கு படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய காசு கோர்ஸுக்கு போகக்கூடிய மாதிரி அந்த இது இருக்கும்னு சொன்னா இவரெல்லாம் நம்ம லெஜண்ட் நான் சொல்லணுமே நம்ம ஸ்ரீலங்கா பெருமையை பெற்று தருகிறது. அது ஸ்ரீலங்காவில் வந்து அசம்பிள் பண்ணுற லேப்டாப்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடங்கள் துபாய், லண்டன், அமெரிக்காவில் தான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே நடக்குது ஏன்னா. ஆனால் ஸ்ரீலங்காலேயே அசம்பிள் பண்ணுற லேப்டாப் வந்து இங்கே இருக்குது. அங்கே நான் போகிறேன் பார்ப்போம். ஹாய் வணக்கம். இதை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு. என்ன இது பிராண்ட் வந்து உங்களோட பேர் தானா? இங்கே பேர் தான். நான் இங்கே தேடுறேன். நாங்களே இங்கே அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. என்ன இப்போ நான் இப்போ எனக்கு என்ன ஸ்பெக்கில் வேணுமென்று கேட்டாலும் அசம்பிள் பண்ணி எடுக்கலாம். அப்படியும் எடுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் பேசிக்காக எல்லார இதையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 16 GB ரம்மோடையும் 5 to 8 SSD நாங்கள் வந்துட்டு அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதாங்க பிராண்ட் ஐமி சொல்லுவோம். ஓகே. என்ன மீனிங் ஐமி? தெரியல. ஓனர் நீங்க தானா செய்றீங்க? இல்ல யார் செய்யறது? ஓனர் வந்து ரவிசங்கர்னு சொல்லி. ஓகே. அவர் தான் ஒர்க் பண்றாரு. ஓகே. அப்ப நீங்க இதுல ஒர்க் பண்றீங்க? ஆமா, நான் அதுல ஒர்க் பண்றேன். என்ன இருக்கீங்க? நான் அதுல வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் இருக்கேன். ஓகே, டெக்னீஷியன். அப்ப அதாவது அசெம்பிள் பண்றதெல்லாம் நீங்க செய்றீங்க? இது லேப்டாப் எவ்வளவு போகுது? இது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா நீங்க 98,000 நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 98,000. இது 98,000. ரெண்டா எத்தனை ஜிபி RAM? 16 GB RAM 5 to 8 SSD வந்து வரும்.
NVMe 512GB 512GB 16GB RAM 512GB மெமரியோட 98,000க்கு லேப்டாப்பா 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட போகும். 16GB கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs கிட்ட போகும் நீங்க 1.5 கிட்ட வரும். 1.5 கிட்ட போகும். பேசிக் வேரியன்ட். அது உங்களோட பேசிக் வேரியன்ட் 16GB ல தான் ஸ்டார்ட் பண்றீங்க. அதாவது இது வந்து செல்ட்ராம் ப்ராசஸர் வரும். இது வந்து i5 H ப்ராசஸர் வரும். 12H ப்ராசஸர் வரும். இது வந்துட்டு 178 க்கு எடுக்கும். ஓகே 178. இதுவும் 16GB RAM 512GB. வாரண்டி ஏதாவது கொடுக்குறீங்க? வாரண்டி எல்லாமே உங்களுக்கு 2 இயர்ஸ் ஹார்ட்வேர் வாரண்டியும் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியும் நாங்க தரோம். 2 years ஹார்ட்வேர் வாரண்டியும் 3 years சர்வீஸ் வாரண்டி. என்ன நடந்தாலும் சர்வீஸ்க்கு ஹார்ட்வேர் வாரண்டி என்ன சொன்னா ரீப்ளேஸ்மென்ட் டேமேஜ் இல்லாம உங்களுக்கு வாரண்டியில நீங்க வேற இடத்துல கிளைம் பண்ண போறீங்க சொன்னா உங்களுக்கு 1 month 2 month எல்லாம் எடுப்பாங்க. எங்கட வித்தின் 3 days இல்லாட்டி ஒரு 1 hour கூட நாங்க ஷார்ட் அவுட் பண்ணி தரோம். அது உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. 1 hour குள்ளேயே சார்ட் அவுட் பண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி. இது மட்டும் இல்லாம நாங்க ஸ்மார்ட் போர்ட்டும் யூஸ் பண்றோம். ஓகே உங்களோட சர்வீஸ் சென்டர் அடுத்த ஷாப் எல்லாம் சர்வீஸ் சென்டர் பிடெக் எவ்வளவுக்கிட்ட சரியா ஷாப்க்கு பக்கத்துல ஈசாஃப்ட்டுக்கு பக்கத்துல இருக்குது. ஓகே எத்தனை எப்போ வந்தாலும் இது செய்யலாம். அடுத்து இங்க வெப்சைட்டும் இருக்குண்ணே. இது வெப்சைட் மூலமா கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா? அப்படியா? இதுலயும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அது அந்த ஸ்மார்ட் போர்டும் அவங்க செய்றாங்க. இந்த ஸ்மார்ட் போர்டுமா ஒரு பிராண்ட். ஸ்மார்ட் போர்ட் எல்லாம் எவ்வளவு போகுது ப்ரோ? ஸ்மார்ட் போர்ட் வந்து 55 இன்ச்சஸ்ல உங்களுக்கு 4 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 lakhs எடுக்கலாம். 55 inches டச் ஃபுல்லா எல்லாம். இந்த டச் அதாவது இப்போ நீங்கள் கிளாஸில் படிப்பிக்கிறீங்கன்னு சொன்னா ஜோய் இப்படி படிப்பிக்கலாம் ப்ராக்டிக்கலாக. ஜோய் என்ன ப்ராக்டிக்கலாக படிப்பிப்பீங்க? அதாவது இந்த இந்த டச் போர்ட் எல்லாம் வந்து நீங்கள் வெளியில இருந்து எடுக்கிறீங்களா? அப்படியா? இது எல்லாமே நான் கிட்ட தாய்வான்ல நான் டைரக்டா இம்போர்ட் பண்ணேன். டிரெக்டாக இருக்கிறீங்க. ஓகே ப்ராக்டிகல்ஸ் போட்டுருந்தாங்கன்னா அந்த பைக்கில் ஆமாம். இப்போ நம்ம நோமாக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணுமோ அது இன்க்ளூட் பண்ணி தான் வரும். இப்போ வேறு இடத்துல இருந்தால் ஸ்மார்ட் போர்டு இருந்தால் அது மட்டும்தான் வரும். ஸ்மார்ட் போர்டாக நீங்கள் எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் கஸ்டமைஸ் செய்யணும். நாங்கள் என்ன செய்கிறோம்னா அது இப்போ நார்மலாக என்ன ஒரு சாஃப்ட்வேர் தேவையோ அதையும் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸோட வேறு எங்கேயும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த ட்ரைனிங்கும் கொடுக்கலாம். இது அந்த ஐ வியூவை வந்து விளங்கப்படுத்துறதுக்கு ஜோய் நீ கதைச்சி விளங்கப்படுத்துறதுக்கும் இப்படி காட்டி விளங்கப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பார்க்க உனக்கு விளங்கம் நினைக்கிறேன். ஒரு கண் இப்படி பார்த்தா வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து தலைகளாக தான் இருக்கும். எப்படி அதாவது ஒரு வில்லண்டு வையன் கண்ணண்டு வைக்காத ஒரு வில்லண்டு வையன். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓயில் என்ன ஜோய்? ரைட் தேங்க்யூவா. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இல்லாட்டி கார்டு ஏதாவது லீஃப்லெட் ஏதாவது இருக்கு? ஓகே தேங்க்யூ. நம்ம இங்கே வந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கூடுதலாக வந்து இந்த வாய்ப்பை செய்கிற ஆட்கள் தான் கூடுதலாக வந்து இந்த நேரில் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது இந்த பண ஓலை மூலமாக வந்து இந்த பொருட்களை வந்து இவங்க செய்கிறாங்க. ரைட் இதுக்கு எதுவும் கடையில் எதுவும் இருக்கா? கொஞ்சம் லவுடாக இருக்கீங்களா? கொஞ்சம் சவுண்டாக. அதை தண்ணியில் வச்சு நீரை வச்சு வெயிலில் வச்சு காய வச்சுட்டேன். படித்த ஸ்கூலில் இருந்து இதெல்லாம் அவங்க பழகி இப்படி அவங்களாம் செய்ய யூஸ் செய்கிறாங்களா? தொழிலாக செய்கிறாங்களா? இதுதான் இவங்களோட தொழில். அம்மாவும் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. எந்த ஆஃபீஸில்? ட்ரீம் ஸ்பேஸ் இல்லையா? ஓகே இவங்களாம் வந்து அம்மா ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க. இவங்க வேலை செய்கிறோம் வருவாங்க. நீங்கள் படிக்கிறீங்களா? எங்கே? கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க. எத்தனையாம் ஆண்டு? நீங்கள் செய்வீங்களா? செய்ய பழகல, அம்மா தான் செய்வாங்கண்ணே. ஓகே இந்த பாசம் உங்களுக்கு எப்படி பழகுறீங்க நீங்கள்? இப்போ எனக்கு தெரியும் இந்த பாசம் அது எப்படி பழகுறீங்க? சின்ன வயசுல அம்மா என்ற நல்ல பழகிட்டீங்க அப்படியா? ஏண்டா அவையோட கதைச்சு கதைச்சே அப்பாவும் கதைக்க மாட்டாரா? அப்பாவும் அம்மாவும் கதைக்க மாட்டாங்க அவங்க. ஓகே எங்கே இருக்க எங்கே இருக்கீங்க? எங்கள் வீடு இருதயத்தில். சரி வீட்டில் செய்கிறீங்களா?
ஆனால் அம்மா அப்பாவும் கதைக்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா கதைக்கிறீங்களே என்ன வடிவா கதைக்கிறீங்க, விளங்குற மாதிரி கதைக்கிறீங்க வடியா என்ன. எத்தனையாம் ஆண்டு இப்போ? கிரேட் 4 கான்வென்ட்டில் படிக்கிறீங்க. கான்வென்ட் பிள்ளையர் குலப்படியான்னு சொல்கிறேன் உண்மையாக. இதெல்லாம் போட மாட்டேன். சரி ஓகே. இதை இப்போ வேண்டுன்னு சொன்னா எங்க வேண்டலாம் தங்கச்சி? இப்போ நாங்க ஆர்டர் பண்ண எங்களுக்கு இது வேணுமென்று ஆர்டர் பண்ணா செஞ்சு தரலாமாமா? செய்யலாமாமா? இப்போ லொட்டா இப்போ ஒரு எங்களுக்கு 10-15 வேணுமென்று சொல்லி ஆர்டர் பண்ணா செஞ்சு எடுக்கலாமாமா? ஓகே. அப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்தா, அம்மாவோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது சொல்லுங்களேன். 074-35-484. ஓகே, தேங்க்யூவா, பாய் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேர் ஒன்று செஞ்சாங்க இந்த மட்டக்களப்பில் இருக்கிற கடையில் ஹேக் பண்ண வைஃபை ஹேக் பண்ண செய்யல செய்வீங்க ஏன் செய்யறாங்க ஆல்ரெடி ஒர்க் ப்ராசஸா? ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான பில்லிங் சிஸ்டம் நாங்கள் சிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இப்போ நார்மலாக ஒரு சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட் சிஸ்டம் செய்கிறோம்னா எவ்வளோ பேமெண்ட் எடுக்கிறீங்க? நாங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்காக வந்து இப்போ சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி 29,000 கொடுத்துருக்கீங்க. 29,000 கொடுக்குறீங்க. அப்போ அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த இயர்லி அந்த இயர்லி பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட், எந்த ஒரு பேமெண்ட் ஒன் டைம் பேமெண்ட். அதோட இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் ஏதாவது இந்த இதில் உள்ள எல்லா வெப்சைட்டும் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன வெப்சைட் தேவை, எப்படிப்பட்ட வெப்சைட் இருந்தால் நம்ம செஞ்சு கலெக்ட் எத்தனை நாள் செஞ்சு 3 டேஸுக்குள்ள. அதாவது கஸ்டமர் அவங்களுக்கு எப்படி தேவையோ அவங்களோட இந்த தேவையை பொறுத்து நீங்கள் அதெல்லாம் உள்வாங்கிட்டு செஞ்சு கொடுக்குறீங்க. கஸ்டமர் கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தேவையோ ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். உங்களோட அந்த ஷாப் என்ன சொல்கிறோம், ஷாப்பாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், அது எங்கே இருக்குது? எங்கள்கிட்ட இன்கம் டெவலப்பர்ஸ் இருக்குது. இது தல்முனை சாயந்தரம் வருது. ஓகே ஓகே, புதுச்சேரி பக்கத்தில். உங்களை வெப்சைட் மூலமாகவும் நாங்கள் யூஸ் செய்யலாமா? கான்டாக்ட் நம்பர் இப்போ என்ன செஞ்சு கொள்றீங்க? நாங்கள் வரக்குள்ளேயே அண்ணா பிஸியாக ஹேக்கிங் தான் நீங்கள் கேட்டா தானே, அது அவ்வளோதான். இல்லை, டெவலப்மெண்ட் மட்டும்தான். எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் கரெக்டாக வந்துட்டு வைரஸ் ஹோட்டல் கேம்ஸில் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்துட்டு முழுக்க இலங்கையர்கள் இருக்காங்க, ஸ்ரீலங்கன்ஸுக்கு. என்ன சொன்னால் இது ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். அதாவது வேலை தேடிக்கொண்டிருக்கிறாங்க இலங்கையில். இப்போ அதுக்கு ஒரு பெயிண்டராக இருக்கலாம், ஈவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு நர்ஸ், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீலான்சிங்காக பார்ட் டைமாக அல்லது ஃபுல் டைமாக சரி வேலை தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட்டில் ஜாயின் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ரெக்யூட்டர்ஸ் இப்போ வேலை கொடுக்குறது தயாராக இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம் சினாரியோ சொல்லணும்னா, இப்போ நான் கல்முனையில் இருக்கிறேன், என் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், எனக்கு பெயிண்டர்ஸ் தேவை. ஸோ நான் வந்து கல்முனையில் இருக்கிற பெயிண்டர்ஸ் எல்லாம் யாரையோ 2-3 பேர் இன்ஃபர்மேஷன் எடுக்கணுமா இருந்தால் அவங்க வந்து எங்கள் வெப்சைட்டுக்கு அப்ரோச் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து பெயிண்டர்ஸ்ங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணால் யாரெல்லாம் பெயிண்டர்ஸ் வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும். அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி அவங்க கண்டெக்ட் பண்ணி அவங்கள ஹையர் பண்ணி கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு 2 சைடில் இருக்கிறாங்க. அதாவது ரெக்யூட்டர்ஸ் வேலை கொடுக்குறது தயாராக இருக்கிறாங்களும் அந்த வெப்சைட்டுக்கு வருவாங்க. வேலை தேடுறதுக்கு இருக்கிறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃப்ரீலான்சிங்காக அவங்களோட ப்ரொஃபைலை டிஸ்பிளே பண்ணுவாங்க. வெரி சிம்பிள் சினாரியோவாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டரி வைஸாக நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் 65 கேட்டகரிஸ் ஜாப் கேட்டகரிஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் தேவையான செஞ்சோன்னா நாங்கள் தேவையான கேட்டகரிஸை வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த 3 சர்வீஸும் இப்போதைக்கு நாங்கள் இன்கம் டெவலப்பர்ஸால் வழங்கிட்டு இருக்கோம். உங்களோட வெப்சைட் வந்து அரை இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காளான் ப்ராடக்ட் காளானை வந்து விதமாக வந்து செஞ்சுருக்கிறாங்கண்ணே. இது மோர்பூச்சிக்காவா?
பட்டர். ஓகே. இது காளான் காஃபி. அடுத்தது காளான். இது வந்து சொசைட்டியோட சேர்ந்தது. இது வந்து நீங்க செஞ்சது? இது நாங்க செஞ்சது. காளான் சொல்லுங்க. காளான். இது வந்து அதாவது வெஜிடேரியன் மீட் பால்ஸ் மாதிரி வெஜிடேரியன் மாதிரி. இது தனியா காளான்ல செய்வது. இதுல வந்து புரோட்டீன் கூட இருக்கும். நீங்க உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு மீட் பால்ஸ் அது இதை வந்து செய்யறதை விட இது வந்து ஆர்கானிக்கா இருக்கும். இதை கண்டெக்ட் பண்ணுங்க. அடுத்தது 2 இது வந்து 5 பீஸ் வந்து 500 ரூபாய். அப்ப 100 ரூபாய். 100 ரூபாய். 5 பீஸ் வந்து 500 ரூபாய். இதெல்லாம் நீங்க நார்மலா அந்த ஃபுட் சிட்டி அங்க அப்படி விக்கலாம். என்னன்னா இந்த ஸ்டார்டர். நெக்ஸ்ட் மந்த் அப்படி எல்லா இடத்துலயும் நாங்க செய்யறோம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களோட பேர் என்ன? 2 பேர் வந்து தேவிபாலா. 2 மேக்கர்ஸ் ஜேடி மேக்கர்ஸ் சொல்லி நீங்கள் FB பேஜ் இருக்கு. அடுத்தது வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அடுத்தது கல்லடி பாலத்தில் வந்து அம்மா ஷாப் பண்ணுவோம். அது வந்து எங்களோட உற்பத்தியாளர் உதயம். எங்களோட உற்பத்தியாளர் சங்கத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் இருக்கும். அங்கே எந்த ப்ராடக்ட்டும் இருக்கும், நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை இதுக்குரிய காளான் எல்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்களா? ஃபார்ம் வச்சிருக்கீங்க? கொண்டு வீட்டிலேயே ஃபார்ம் செய்கிறோம். செஞ்சு அதில் வர ப்ராடக்ட் தான் எல்லாமே. இதில் ஒன்றுமே வெளியிலிருந்து எடுக்கிறதில்ல, எல்லாம் எங்களோட உற்பத்தியிலேருந்தே நாங்கள் வெளியேறி செஞ்சு அதை மாற்றம் பண்ணுறோம். நீங்கள் அடுத்த உங்களுக்கு தெரியாது தானே? அடுத்தது பன்னீரும் இருக்குது. ஓகே, பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பன்னீர் ஓகே. பாலெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பாலெல்லாம் நாங்கள் கிரானில் எடுக்கிறோம். கிரானில் எடுக்கிறீங்க. இது வந்து காளான் பஜ்ஜி. காளான் பஜ்ஜி செஞ்சே கொடுக்குறீங்களா? இல்லை செய்து கொடுக்குறோம். ஓகே. இது வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு விட்டமினா ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு டிப் எல்லாம் வேண்டி செய்யலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக காளானும் இருக்கு. இது வந்து ஒரு பாக்ஸ் 150 ரூபா. 150 ரூபா. அதில் 4 பீஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களோட ஃபோன் நம்பர் நான் சொல்றேன். அதில் இருக்கு, நான் காட்டு. சும்மா அப்படி கையில் எடுத்து பார்க்கல, எனக்கு ஏதோ ரெஜிஃபம் மாதிரி தான் இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க? என்ன சாமான் இருக்கு? எனக்கு இந்த ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன சாமான்? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைசீலியம், அதாவது வந்து காளான், நம்ம சாப்பிட்ற காளான். மைசீலியம்ன்றது ஃபங்கஸ் இல்லை இல்லையா? ஃபங்கஸில் ஒரு இதுதான் வந்து காளான், அதை வித்தி என்று சொல்லுவோம். அப்போ அந்த காளான்ல இருந்து பில்ட் பண்ண ப்ராடக்ட் தான் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறது. இது காளான்ல செஞ்சோம். காளான், அதாவது காளான்ல எடுத்து அதை நாங்கள் வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணி செஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்தினது வந்து உமி, மற்றது வந்து நெல், சோளம் அப்படியான காளான் ஹெதியாக வளரக்கூடிய, அதாவது பங்கை, காளான் வந்து ஒரு பங்கை இதுக்குள்ளான்னு வருது, அதில் வித்தி என்று சொல்லுவோம். அப்போ அதுதான் நாங்கள் பயன்படுத்தினது. அதை பயன்படுத்தி இப்படியான வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல், அதாவது ரெஜிபமுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது. உதாரணத்துக்கு நாங்கள் மோல்ட் பண்ணி அதை அதுக்கு உரிய வடிவம். இது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து மற்றது என்ன விஷயம்னு சொன்னால், இது வந்து ரெஜிபம் வந்து இப்போ அது வந்து உக்கி போகிறதுக்கான காலம் எடுக்கும். ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை. பங்கையெண்ண வடிவாக மண்ணுக்கு இது சேருமென்னு சொன்னால் உடனே வந்து அது வந்து அழிவடைஞ்சு போயிடும். சரிதானே? அதனால சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ரெஜிபம் மட்டும் இல்லாமல் இப்போ சில வந்து இது வந்து பல்ப் ஹோல்டருக்கு நாங்கள் பில்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. அதுக்கு இதை பயன்படுத்தலாம். நான் இப்போ இதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண க்ளீன் ஸ்டச் பண்ண ஆகுது. ஆனால் இது வந்து பிஸ்னஸ் ஆகக்குள்ள அதை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பிஸ்னஸாக செய்யலையா? இங்கே தான் தெரியுங்களா? இது வரைக்கும் செய்யலை. எப்போ ஸ்டார்ட் பண்ணது? இது வந்து 5 இயர்ஸ் இது செய்யப்பட்டு 5 இயர்ஸாக பில்ட் ஆகி வருது. எப்படி இந்த ஐடியா வந்தது காளான்ல இருந்து செய்யும்? இந்த ஐடியா வந்து கிரியேட் பண்ணப்பட்டது ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமியால் தான். ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமியில் வந்து லேப் இருக்குது, பயோலேப்ல இருந்து 5 வருஷமாக வந்து அதை வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுக்க ஒரு ஆக்களை வந்து பில்ட் பண்ணி வராங்க, ரிசர்ச் பண்ணி. இப்போ ரிசர்ச் மட்டும் வந்துருக்கு, இன்னும் பிஸ்னஸ் ஆக இல்லை. இது பிஸ்னஸ் கொண்டு வரது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. மற்றது இது வந்து லைக் செங்கல் மாதிரி தயாரித்து ட்ரை பண்ணது. இது வந்து பாதியில் நிற்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக இல்லை. என்ன கான்செப்ட்? செங்கல் மாதிரி என்று சொன்னா வந்து கட்டுமான பொருளுக்கு இப்போ சில கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணலாம்ன்றீங்க. கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தயாரிப்பு. இப்போ இது வந்து நம்ம இப்போ ரீயூசபிள் மெட்டீரியல்ல செய்கிறோம். இப்போ மண்ணோட கலக்குள்ள அது வந்து திருப்பி ஊக்கி போகும்னு சொல்றோம் தானே? அப்போ அப்போ இது பில்டிங்ஸுக்கு யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்? பில்டிங்ஸுக்கு அப்படி நம்ம பேஸில் யூஸ் பண்ணலாட்டியும் இப்போ இடைக்குடைக்குள்ள சிலது வந்து தடைப்புக்கு பயன்படுத்துவோம் தானே. அதை வந்து இப்போ வெயிட்டை கொஞ்சம் தாங்கக்கூடிய இடை பொருளாக பயன்படுத்துவோம் தானே. அப்படியானதுக்கு வெயிட் லொஸ் ஆனது நம்ம கட்டாயம் தேவைப்படும். நீங்கள் தானே
இல்லை நான் இல்லை, எனக்கு முதல் வந்து நிறைய பேர் இதில் செய்திருக்காங்க. நான் இப்போ வந்து இதை பில்ட் பண்ணுறது வந்து இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. இதை இன்னும் வந்து எப்படி ஹார்ட் பண்ணி அதை வந்து கட்டுமானத்தில் பயன்படுத்தலாம்ன்றது ட்ரை பண்ணி. ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடி ரோபோட்டிக் என்ற இந்த ஷாப்பில் அனுப்பிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐசிடி இதை வந்து வச்சு நிறைய விதமான சாமான்கள் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையான இதை வந்து நம்ம இயக்கி கொள்ளலாம். ரிமோட் மூலம் போடலாம். இது என்னதுக்கு யூஸ் பண்ணுறது? ஃபோனில் ஆப் மூலம். நீங்களா மேக் பண்ணுறீங்க? ஓகே, அவங்களோட இது எங்க இருக்கு? இந்த ஐசிடி ரோபோட்டிக் அண்ட் படிக்கிறோம்னா இந்த கோர்ஸுக்கு எவ்வளவு வரும்? ஃபுல்லாவே இந்த சிப்பை வச்சு அந்த மேக் பண்றதா சொல்லி விடுவீங்க. போர்டை வச்சு இதுதான் மெயினான சாமான். இதுல தான் நாங்க ப்ரோக்ராம் பண்ணி இந்த ரோபோவோட வைக்கிறேன், காய வைக்கிறேன் எல்லாம் வந்து அது மூலமா தான் நாங்க இதுல நம்ம என்ன ப்ரோக்ராம் செய்யறோமோ அது பாரு இது வந்து செயல்படும். இது வந்து செயல்படும். இதுல ப்ரோக்ராமிங் செய்யறது தான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப இது வந்து நீங்க விற்கிறீங்களா? விற்கிறீங்க. அப்ப இதை வாங்குறோம்னு சொன்னா இப்படி இங்கே இந்தியோட எக்ஸிபிஷன் முடிஞ்ச பிறகு வாங்கலாம். அதாவது கஸ்டமைஸ் பண்ணி என்ன சாமானம் ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமா என்ன ரோபோட்டிக்ஸ் இல்லை. இப்போ எனக்கு ஒரு சவுண்ட் வரணும், ஒரு இப்போ இதை யூனோவை பார்த்து எனக்கு தெரியுது, ஒரு சவுண்ட் ஒன்று வரணும், இதை டச் பண்ணால் எனக்கு ஒரு சவுண்ட் வரணும். நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன்னு சொன்னால் அதுக்கு எதை மேக் பண்ணி எடுக்கலாம், அப்படி தானே? என்ன ஓகே, நாங்கள் கேட்குற மாதிரியாக சொல்லி உங்களுக்கு பொம்மை வேணுமெண்டே பொம்மை செஞ்சுருக்கலாம். அப்படி அது சொல்ல இல்லை. இப்போ என்னன்னா சாஃப்ட்வேரை ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ண மாதிரி தான் இந்த என்ன செய்யணும்னா நம்ம சாஃப்ட்வேரை இது வந்து அட்மெகா மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இது ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம கொடுத்த கோடிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பிறகு நம்ம லேப்டாப்ல இருந்து கனெக்ஷனை கழட்டி போட்டு பேட்டரியோட கனெக்ட் பண்ணாலுமே இந்த ப்ராஜெக்ட் இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த முருங்கையில சம்மந்தம் இதில் வந்து வந்து கொடுக்குறாங்க. ஆனால் சொல்லுங்க திரும்பி கொஞ்சம் நம்மளோட யூஎஸ்க்கு சோத்து ஸ்வீட் முதலையும் முருங்கை பவுடர். முருங்கையிலாம் ப்ரோட்டீன் அயனெல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் முருங்கை இலையே வாங்கினா உடனே இது எத்தனை நாளைக்கு சமைப்பீங்க கிட்ட? முருங்கையில் ஆஞ்செடுத்தா இன்னொரு 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 3 நாள் வாடிடும். இரவில் அவசரத்துக்குனா இல்லை. ஆனால் இதை நம்ம வச்சோம்னா ஒரு ப்ரெசர்வேட்டிவ் ஒன்றும் போடல, இல்லை நீராக ஆட்டி போட்டு நம்ம வாட்டி வச்சிருக்கோம். எந்த டைம் யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க முருங்கையில் கொடுக்க சாப்பிட்றது. ஆனால் இந்த பவுடர்ட்டா இட்லி தோசை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக சாப்பிடலாம். ஸோ இங்கே நாங்கள் முருங்கைக்கு மட்டும் போடல. ஸோ எஸ்பிஎம் வெஞ்சஸில் 5 வெஞ்சஸ் இருக்குது. ஸோ ரெனியூவல்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் பெரிய உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் மெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதில் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜியை வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ அதில் லோ கோஸ்ட்டில் இப்படி நாங்கள் உங்களுக்கு இப்போ காசு இல்லாட்டியும் இப்படி லோனில் இப்படிலாம் செட் பண்ணி தரலுமோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது அதுக்கேற்ற வழி காட்டும். அதேமாதிரி அகாடமி இருக்குது. உங்களுக்கு பிள்ளைகள் ரோபோட்டிக் மேக் கிளாஸஸ் அதுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதோட எஸ்பிஎம் ஷாப் எங்கிறது எஸ்பிஎம் ஃபவுண்டேஷன் இருக்குது. அது நான் ப்ராஃபிட். எஸ்பிஎம் ஃபவுண்டேஷனில் வந்து என்ன செய்கிறோம்னா இப்போ நாங்கள் நிறைய இப்போ அதில் முன்னுக்கு பாருங்கள், அதில் இருக்குது கோஸ்டர் இருக்குது. டீக் அப் கோஸ்டர் நம்மளோட இது மீன் பிடிக்கிற வலையெல்லாம் இருக்குது. வலையை நான் பண்ண நான் என்ன நடக்கும்னா திருப்பி கடலுக்குள்ள மீன்கள் சாப்பிடும். அது கூடாத ஒரு விஷயம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த மீன் விலையை வச்சு தான் இந்த கோஸ்டர் செய்யுங்க, கீடெக்ஸ் கப்பெல்லாம் வைக்கிறது. ஸோ இதை வந்து மோல்ட் பண்ணி எடுத்தோம்னா இதில் யூஸ் பண்ணலாம். மீன் விலையை வச்சு செஞ்சது அது அந்த வலையில உருக்கி மோல்ட் இருக்கு. ஸோ எஸ்பிஎம் ஃபவுண்டேஷனால் செய்கிற விஷயங்கள் அது இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாக பார்த்து ஒர்க் பண்ணுறேன். பிறகு எஸ்பிஎம் டெக்னாலஜி இருக்குது. அதில் வந்து வெப்சைட் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ பெட்டிக்லோவில் நிறைய முக்கியமான இடங்களுக்கு நாங்கள் சிஸ்டம் டெவலப் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான வெப்சைட் எல்லாம் தெரியும். இப்படி நிறைய வெஞ்சஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ அது நிறைய பேர் தெரியாது. ஸோ ஸ்டோல் போட்டு வர டைமில் நாங்கள் வெப்சைட் தேவையான
ஹெல்ப் எப்படி செய்யற மாதிரி. அதே மாதிரி எஸ்பிஎம் ஷாப்பில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் நீங்கள் நிறைய எஸ்எம்எஸ் பார்த்து வந்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்தியாவோட தான் இங்கே போய் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் பெட்டிகளோட மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸை வந்து எஸ்பிஎம் ஷாப்பில் வந்து இ-காமர்ஸ் சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஒன்போர்ட் பண்ணிக்கணும். இந்த மந்தையில் லான்ச் பண்ணுறோம். அதில் பெட்டிகளோட வந்து இப்படி வர சின்ன சின்ன எஸ்எம்இஸுக்கு வர ப்ராடக்ட்ஸை பெட்டிகளோட மூலம் மேனுஃபேக்சர் ஆகலாம் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் போட்டு சேல் ஆகலாம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. அதே போல் அவங்களோட ப்ராடக்ட்ஸும் பெட்டிகளோட உற்பத்தியாளர் பொருட்கள் எல்லாத்தையும் சேல் ஆகுது. ஸோ இன்றைக்கு இந்த எக்ஸ்போ இல்லாட்டியும் முடிஞ்சாலும் நீங்கள் எங்கே எடுக்கலாம்டா எஸ்பிஎம் ஷாப்பில் நீங்கள் எப்பயும் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் தான் நீங்கள் எங்களை ஒன்போர்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இதில் என்னென்னா 2 விஷயம். ஒன்று அவங்களுக்கு ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்து அவங்களே செய்வாங்க. அவங்க அப்படியே நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். அப்படி இல்லையா நாங்கள் ஒரு ஆள் எடுத்துக்கணும். இன்றைக்கு காலையில் ஃபுல்லாக ஷூட் எடுத்து அவங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி பிராண்டிங் பண்ணி கொடுவோம். ஸோ அவங்களோட பேக்கேஜிங் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பேக்கேஜிங் வந்து ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் கோஸ்ட் குறை அதே இருக்கிற நிறைய பேர் இந்த பேக்கேஜிங்கில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. நாங்கள் எதிர்காலத்தில் அவங்களுக்கும் எங்களை மாதிரி பேக்கேஜிங்கை ப்ரீமியம் ஆக்கணும். அதுதான் தெரியும். அவனோட பிராண்டிங்லேருந்து எல்லாம் அப்ளிஃப்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா வகையிலையும் நாங்கள் சொல்லுவோம். இந்த ரைட் இவங்களை கண்டெக்ட் பண்ணணும்னா இதுதான் கண்டெக்ட் நம்பர். ரைட், இதுதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு நம்பர். விசிட்டிங் கார்டை வடிவா செஞ்சுருக்கிறாங்க எல்லாரும் கண்டெக்ட் நம்பர். ரைட், இதுதான் அவங்களோட கண்டெக்ட் நம்பர். இது கண்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், வெப்சைட் செய்கிறதா இருக்கலாம். அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஏதாவது என்ன நிறைய விஷயங்கள் சொன்னேன், அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். அந்த தேவையில் எதுவும் இருக்குன்னு சொன்னால் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த முருங்கைப்பூ வந்து வாங்கணும்னாலும் கண்டெக்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்ததுக்கு போகும். ஓகே, அதாவது இந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்காக வந்து காட்டுனேன். நிறைய தெரியாத விஷயங்களை நானும் தெரிஞ்சு கொண்டேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷனில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தனால இந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயம் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பாய்.